எவ்வளவுதான் நீங்க செய்து கொடுத்தாலும், வசதிகள் செய்து கொடுத்தாலும் அவர் திருப்தி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்காதுங்க என்பதால் தீப்பிழம்புகள் உங்களை நோக்கி வீசினால் கூட அது உங்களது கழுத்தில் மாலையாக விழக்கூடிய யோகா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான ராசி பலன் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறு விட்டுருவீங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் அருளாசியையும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் அதன் பிரகாரம் வாழ நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 25ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் வீட்டு வாசலில் காலையிலேயே அகல் விளக்கு 2 ஏற்றி வையுங்கள். மழையில் நனையாதபடி காற்றில் அணையாதபடி நீங்கள் ஏற்றி வைப்பது சிறப்பான நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 4 கிரக சேர்க்கையானது மிகச்சிறந்த நலன்மைகளை தருங்க. அது ராசிக்கு 5ஆம் இடத்தில் இன்றைய தினம் அமைந்துள்ளது. இன்றைய தினம் 11, 12 குடையவர், ராசி குடையவர் மற்றும் 2, 3, 4 கூடிய வீடுகளுக்கு அதிபதியானவர்கள் எல்லாம் 5ஆம் இடத்தில் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளனர். மேலும் ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறார். 5 குடையவன் பரிவர்த்தனை பெற்றுள்ளது நல்ல யோகமான அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மனதில் புதிய திட்டங்களை தீட்ட உங்களது எதிர்காலத்திற்கான நல்ல பிளான்களை போடுவதற்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற சதி அனைத்துமே நேரம் உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஆமாங்க, உங்களுக்கு எதிராக யாராவது தீ எடுத்து வீசினாங்க அப்படின்னா அது பூ மாலையாக மாறி உங்களது கழுத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள், சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விவேகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. சந்தேக குணம் இன்றைய தினம் நீங்கள் அறவே ஒழித்து விட வேண்டியது அவசியம். சந்தேக குணம் மூலமாக சில பிரச்சனைகள், உங்களுக்கு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே சந்தேக குணமே உங்களுக்கு வேண்டாம், நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் செய்யும் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுடன் மகிழ்ச்சியாக திருப்தியாக இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. இருந்தாலும் உங்களது காதல் வாழ்வில் நீண்டகால பந்தத்திற்கு சில பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நல்ல வழிவகையை ஏற்படுத்தி தரும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை திருப்திப்படுத்த நீங்கள் என்ன செய்தாலும் உங்களால் அது முடியாது என்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானித்து செயல்பட வேண்டியது காதல் வாழ்க்கையிலும் இல்வாழ்க்கையிலும் இன்றைய தினம் கண்டிப்பாக அவசியம். நீண்டகால அடிப்படையில் திட்டங்கள் தீட்டுங்கள் உங்களது காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையும் மிக மிக இனிமையாக அமையுங்க. இன்றைய தினம் அதிகமான நல்ல நன்மைகள் வியாபாரிகளுக்கும் இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. ஒருவேளை நீங்க அலுவலகத்துல பணிபுரியுறீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களது பணிகளுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். உங்களது பணிகள் காரணமாக உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாம் கூறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ப்ரமோஷன்ஸ் இப்பொழுது நீங்கள் வெகு நேரமாக வெகு காலமாக முயற்சி செய்தும் கிடைக்காத ப்ரமோஷன்ஸ்கள் இப்போது உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே புதிய பதவி உயர்வுகள் கிடைப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் தானாக முன்வந்து உங்ககிட்ட யாராவது உதவி செய்யறாங்க அப்படின்னா அவங்களை நீங்க கணக்கில் எடுத்துக்க கூடாது. அவங்க ஏதாவது ஒரு காரியவாதியாக இருக்கலாம். எனவே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. உங்களுக்கு எதிராக சில சதி திட்டங்கள் தீட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் இன்னைக்கு காத்திருக்கிறாங்க. ஆனாலும் இந்த தினம் அதை நீங்கள் சிறப்பாகவே மாற்றிக்கொள்ள முடியும். அது தானாகவே மாறிவிடக்கூடிய அம்சமும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையோட சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா உங்க நண்பர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுறது அவசியம். அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமயமான நல்ல ஒரு இன்பமான இனிமையான கலகலப்பான வாழ்க்கை அமையுங்க. நீங்க சமுதாயத்தோட ஒன்றி இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் தனித்து செயல்படணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க தனித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யக்கூடிய வேண்டிய நேரத்துல யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர்
சிறந்த தேவதையாக உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் அனுபவபூர்வமாக நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. எனவே மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. கடுமையான எதிர்ப்புகள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்திருந்தா அந்த எதிர்ப்புகள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போயிட்டு உங்களுக்கு எல்லாருமே சாதகமாக நடந்தக்கூடிய சூழ்நிலையில் இப்போ உருவாகுங்க. எனவே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே களையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அது உங்க நண்பர்களிடமாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களிடம் இருக்கலாம். கண்டிப்பா உங்களது கருத்துக்களை உங்களது செயல்பாடுகளை எதிர்த்தவர்கள் திடீரென சாதகமாக உங்களுடன் ஒத்துழைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரம் சூப்பரா இருக்கும். போட்டி பொறாமைகள் ஏதாவது வியாபாரத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்குங்க. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கடகன் புதிய ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகன் புதிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசி பலன்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்துகிட்டே இருக்குங்க. ஜோதிடம் ஒரு மிகச்சிறந்த நண்பன் என்பதால் தினசரி ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு அது ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே கடகன் புதிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் மற்றும் எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 7 7 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது கூட இருக்கிறவங்களுடைய தன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்க கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவையோ நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல ஒரு மனமாற்றம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. சிறுதூர பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களது மனதில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொழுதுபோக்குகள் இன்னைக்கு அதிக ஆர்வமா நீங்க இருப்பீங்க. மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல சில சின்ன சேஞ்சஸ் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீங்க. அந்த சேஞ்சஸ் நல்லதா கெட்டதாங்கிறது உங்க ஆள் மனதை என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டியது, அதை கண்டினியூ பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு காது பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா காது சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது குணமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குங்க. வித்தியாசமான கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில தூக்கமின்மை பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத கற்பனைகள் வந்தது அப்படின்னா நீங்க தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பா இறை வழிபாடு மற்றும் தியானம் செய்வது நல்ல லாபத்தை தரும். மேலும் இன்றைய தினம் பண வரவுகள் மற்றும் காரிய வெற்றிகள் எல்லாம் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வைங்களேன், அப்படி பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்க ஆதரவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த வீடியோக்கு. ஸோ அனைவருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்தீர்கள். உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.